ஹாய், இன்றைக்கி வந்து மட்டன் தால்ச்சா ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். குக்கரில் வந்து துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, பல்லாரி வெங்காயம், மட்டன், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி ஒரு 7லேருந்து 8 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பும் கறியும் நல்லா வந்து வேகணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பல்லாரி வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா சேர்த்து வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து 2 நல்ல பழுத்த பழமாக சேர்த்துட்டு கத்திரிக்காய், மாங்காய், வாழைக்காய் சேர்த்துக்கோங்க. அதில் வந்து சாம்பார் பொடியும் நான் தனியா பொடியும் சேர்த்துருக்கேன். அதில் வந்து மட்டன் வேக வச்சுருக்க பீஸை சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. 2 நிமிஷம் புளி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பருப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், மட்டன் தால்ச்சா ரெசிபி ரெடி.